சென்னை முகப்பேர் கிழக்கு பகுதியில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பில் திருட வந்து சிக்கிக்கொண்ட திருடன் போலீசார் வருவதை அறிந்து அதே வீட்டின் படுக்கை அறையில் பதுங்கிய நிலையிலும் தீயணைப்புத் துறையினர் கதவை உடைத்து திருடனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம். இந்த திருடன் எப்படி பிடிபட்டான்? இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை முகப்பேர் கிழக்கு பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளது. இதுல பி பிளாக் பகுதியில முதல் தளத்தில் வசித்து வரக்கூடிய மோகன பிரியன் என்ற நபர் நேற்று நள்ளிரவு நேரத்துல காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தனது கீழ்த்தளத்தில் வசித்து வரக்கூடியவர்கள் சொந்த ஊருக்கு சென்றிருந்திருக்கக்கூடிய நிலையில வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதாகவும் உடைக்கப்பட்ட பூட்டை உள்ளே சில நபர்கள் இருப்பது தெரிந்து வெளிப்புறமாக அந்த வீட்டின் பூட்டை பூட்டி இருப்பதாகவும் உடனடியாக வந்தால் உள்ளே இருக்கக்கூடிய திருடர்களை கைது செய்யலாம் என்று கூறியதன் காரணமாக ஜே நகர் ரோந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். வெளியில் பூட்டப்பட்ட இந்த பூட்டை திறந்து உள்ளே நுழைய முயன்ற போது அங்கு உள்ளே இருந்த கொள்ளையன் வந்துட்டு வீட்டின் உள்பக்கமாக தாழ்பால் போட்டுக் கொண்டதால போலீசாரால் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. நீண்ட நேரமாக வெளியே வருமாறு போலீசார் அறிவுறுத்திய நிலையிலும் கொள்ளையன் வெளியே வராத காரணத்தினால ஜே நகர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் பூட்டை உடைத்து உள்ளே வீடு முழுவதுமாக தேடியிருக்கிறார்கள். அப்போது படுக்கை அறையின் படுக்கைக்கு கீழே அவர் பதுங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் கொடுங்கியூர் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பதும் 10க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் அவன் மீது இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா அந்த வீட்டின் உரிமையாளர் புதுக்கோட்டைக்கு கடந்த 5ஆம் தேதி சென்றிருந்த நிலையில் வீடு பூட்டியிருப்பதை கண்டறிந்து இவன் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கொள்ளையடிக்க முயன்றதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துரிதமாக செயல்பட்டு இந்த கொள்ளையனை பிடிக்க உதவிய அந்த 22 வயது மோகன பிரியனுக்கு போலீசார் வந்துட்டு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பாலமுருகனை அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது போன்று வேறு எங்கேனும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்தானா என்று கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருட சென்ற இடத்துல வீட்டுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு போலீசாரிடம் தற்போது சிக்கிக் கொண்டிருக்கிற பாலமுருகனிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்த அனைத்து இடங்களிலுமே நகை பணங்களை தேடி சென்று திருட முயன்று கொண்டிருந்த நிலையில இந்த இளைஞர்னால அவர் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் உடைத்து உள்ளே சென்று அந்த கொள்ளையனை கைது செய்யக்கூடிய வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.